ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஈவெண்ட்டில் இருக்கிறதுல. அதை விட இந்த படத்தில் ஒரு சின்ன பங்காக இருக்கேன்னு நினைக்கும் போது இன்னமும் சந்தோஷமாக இருக்குது. Though it's a small portion that I play, அந்த சீன்ஸ் were so well written. அந்த சின்ன சீனில் வந்து ஒரு அவ்வளோ வேல்யூ அண்ட் இம்பேக்ட் ஆட் பண்ணி கொடுக்க முடியும்னா அது ஒரு power that only a good writer has. So thank you Venki sir for giving me Meghna, and of course Surya sir நடிக்க போகிறேன் அப்படின்னு தெரிஞ்சு சின்ன வயசுலேருந்து பார்த்து அட்மையர் பண்ணி ரொம்ப ரசித்த ஒரு ஆக்டருன்றதுனால பயங்கரமாக பயமாக தான் இருந்தது, ரொம்ப நர்வஸாக இருந்தது. நான் ரொம்ப ப்ராசஸ் பண்ணிட்டுருந்தேன், ஐயோ செட்டை போய் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறேன், அவர் முன்னாடி எப்படி நான் பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறதுக்குள்ள அவர் வந்து ஹாய்மா, யூ ஹாவ் அ வெரி நைஸ் கேரக்டர் இன் திஸ் ஃபிலிம், நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். அப்படியே காம் ஆயிடுச்சு, அப்பாடா அப்படின்ட்டு. இட் வாஸ் ஐ மீன் ஹீ இஸ் ஃபேபுலஸ், சொல்லவே தேவையில்லை. அண்ட் ஐ ரியலி என்ஜாய்ட் ஒர்க்கிங் வித் ஹிம். ஹீ மேட் இட் வெரி கம்ஃபர்டபுள் ஃபார் மீ. And of course, Mamita and Radhika ma'am, two powerhouses. You guys are fantastic, so cute. எனக்கு சத்தியமாக உங்களோட இருக்கணும் போல இருந்தது, அவ்வளோ அழகாக இருந்தது. ஒவ்வொரு சீனுமே வந்து முத்து மாதிரி இருந்தது. ஸோ பியூட்டிஃபுல். தேங்க்யூ ஃபார் தட் வண்டர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ். அண்ட் Ravina ma'am, she's so graceful and so beautiful inside out. ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க அவங்களோட ஒர்க் பண்ணுறது. என்டையர் டீம் வந்து அந்த ஊட்டி ஸ்கெடியூல் வந்து ஒரு ஹாலிடே மாதிரி தான் இருந்தது, ஒரு அவுட்டிங் மாதிரி தான் இருந்தது எங்களுக்கு. ரியலி என்ஜாய்ட் பீயிங் பார்ட் ஆஃப் தேட். அண்ட் apart from that, the entire team, our wonderful cinematographer Nimish, he was amazing. And GV for his music, thank you. And Kali sir, Suma ma'am, and Nazar sir, of course. It was so much fun working with him. And the entire team, thank you so much. It was so much fun and it was a pleasure working with you all. Thank you. 103 ஃபீவர் இருந்தது அப்படின்னு சொன்னாங்க, அதோடயே டான்ஸ் பண்ணாங்க அப்படின்ட்டு. உங்களுக்கு அப்படி ஏதாவது இருந்துச்சா? ஆக்சுவலாக ஹைதராபாத்தில் நான் ஒரு 4 நாள் போயிருந்தேன். அங்கே போய் நான் அவுட் ஆகிட்டேன். ஸோ அங்கே நான் ரெக்கவர் பண்ணிட்டு வரத்துக்குள்ளே இங்கே ஊட்டியில் பார்த்தா அதே ஃப்ளூ இவங்களுக்கு பரவிடுச்சு. ஸோ நான் அதில் கொஞ்சம் ரெக்கவர் பண்ணனால அந்த போர்ஷன் தான் வந்து இருக்கிற ஒரே போர்ஷன், அதுலேயும் நான் உடம்பு சரியாமல் போயிட்டேன்னா என்ன பண்ணுறது. ஸோ பட் Mamita, her dedication was crazy because சுத்தமாக முடியாமல் இருந்தாங்க, பயங்கர ஃபீவரில் இருந்தாங்க. பட் டான்ஸ்னு வரும்போதாக இருக்கட்டும், இல்லை பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், அப்படியே ஸ்விட்ச் பயங்கரமாக பண்ணாங்க. அந்த எனர்ஜி இன்ஸ்பைட் ஆஃப் நாட் ஃபீலிங் வெல் கொண்டு வர்றது வந்து இட்ஸ் நாட் ஈஸி. அண்ட் இட் டிடன்ட் ஈவன் ஷோ ஒன் பிட் ஆன் ஹர் ஃபேஸ். ஸோ யூஆர் கோயிங் டு ராக். அண்ட் அதான் க்ரோஸ் கிளப்போடைய குயின் நீங்கள் ஆகிட்டீங்கல்ல. ஐ ஷுட் தேங்க் வெங்கி சார். இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் கேரக்டர் கொடுத்து அதை வந்து அழகாக என்னை பண்ண வச்சு இந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்கு. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நல்லா பண்ணியிருக்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்க அப்படின்ட்டு. என்னால் ஒன்றும் நம்ப முடியல. ஓ நான் தானா, ஓகே சூப்பர் அப்படின்ட்டு. அதே மாதிரி வந்து அவர் எவ்வளோ நல்லவர்னா, டெய்லி மத்தியானம் வந்து பிரேக்கில் வந்துட்டு அவர் கூட தான் சாப்பிடுவேன். படத்தில் வந்து எல்லோரும் சொன்னாங்க நீங்களாம் நடிச்சிருக்கீங்க ஆனால் பயங்கர குண்டாக இருக்கீங்கன்ட்டு. அதுக்கு காரணம் நான் இல்லை, அவர் தான். டெய்லி பிரியாணி 1 2 இல்லைங்க, ஒரு 5 நான்வெஜ்ஜு, 2 ஒரு பிரியாணி, ஒரு வெஜ்ஜு பிரியாணி எல்லாமே வரும். அவர் சாப்பிட்றது கொஞ்சம் தான், நான் தான் ஃபுல்லாக சாப்பிட்டு வெளியே வந்து குண்டாயிட்டேன். ஸோ அதனால் அது எனக்கு தப்பு இல்லைங்க, ஸோ அது சொல்லிக்க விரும்புகிறேன். அண்ட் சூர்யா, இது வரைக்கும் எல்லாமே வந்து 4 மேடையில் சொல்லியிருக்கேன். சூர்யாவும் நானும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலையும் என்னமோ தெரியல வந்து அவங்க சொன்ன மாதிரி சூர்யா சார் உள்ளே வந்தவொடனே ஐயோப்பா அவர் கூட நடிக்க போகிறேன், 25 நடிக்க போகிறேன், அந்த டென்ஷன்லாம் எனக்கு இல்லை. ஏன்னா வந்து நான் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ்னால வந்துட்டு அந்த ஸ்பேஸ் வந்து எனக்கு சூர்யா நிறைய கொடுத்தாரு. நான் 2 பேரும் ஃபஸ்ட்டில் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போது எப்படிலாம் பேசிக்கிட்டோமோ அதே மாதிரி ஒரு சீன் ஒன்று இருக்கும். ஜட்ஜுக்கு முன்னாடி உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்கோம்.
நான் அப்படி சும்மா உட்காந்துருந்த மாதிரியே இருந்தது. சூர்யா, நான் சும்மா உட்காந்துருக்கேன், எனக்கு திரும்பி ஏதாவது ஒன்று சொல்ல அப்படின்னு. சரி, நீ கோர்ட்டில் தான் எதுவும் பேசலையே, அதையும் இங்கேயே சொல்லிடுறேன் அப்படின்னு. பேசிட்டே இருக்கும்போது, நீ இப்போ கூட ஒன்றும் பேச மாட்டேன்ல. இல்லை மச்சான், அது அப்படின்ற மாதிரி. ஸோ இட் வாஸ் வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் ஹிம். அண்டு மமிதா சொல்லவே தேவையில்லை. அவங்கள பற்றி என்ன சொல்கிறதுனே தெரியல, அப்படி நடிச்சிருக்காங்க. எங்கள் அம்மா நேற்று ஃபோன் பண்ணி தெலுங்கில் ஹைதராபாத்தில் பார்த்துட்டு ஷீஸ் பிகம் பிக் ஃபேன் ஃபார் மமிதா. இந்த வாட்டி என்ன சொன்னாங்க, திரும்பி மீட் பண்ணுவேன். இல்லை, நாளைக்கு மீட் பண்ணுறேன், கண்டிப்பாக நான் சொன்னேன்னு சொல்லு. அண்ட் ராதிகா அக்காக்கும் சொல்லு, ஏன்னா ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க, அவங்களுக்கு சொல்லவே தேவையில்லை அப்படின்ட்டு. அண்ட் இது எங்கள் ப்ரொடியூசரை மிஸ் பண்ணுறேன் ஆக்சுவலாக, வம்சி. ஏன்னா எல்லா மேடையிலையும் ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சி கொண்டு வந்து கொடுப்பாரு. அவர் இல்லை ஆக்சுவலாக. அண்ட் ஜிவி சார், இப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன், ஆர்ஆர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க சார். அண்ட் அந்த பட்டாம்பூச்சி சாங்கெல்லாம் சூப்பர். இப்போ யாராவது மிஸ் பண்ணேன் சார். அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், அவங்க டாக்டர் ஃப்ரம் ஃபர்ஸ்ட்லேருந்து ரொம்ப அழகாக ஸ்வீட்டாக எவ்வளோ நல்லா பேசிகிட்டு இருந்தாங்களா. ரியலி அட்மைர் யூ. அண்ட் யாரும் மிஸ் பண்ணிட்டேன். அண்டு கேமராமேன் நிமிஷ், ரொம்ப சூப்பரான கேமராமேனுங்க. அவர் லோக்கா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த படம் பண்ணியிருக்காரு. ஐ ஷுட் ரியலி தேங்க்யூம். எல்லா மேடையிலையும் அவரை மிஸ் பண்ணியிருக்கோம், அவர் இல்லவே இல்லை. ஐ தேங்க்யூம் ஸோ மச். அண்ட் இந்த சான்ஸை கொடுத்ததுக்கு திருப்பியும் ஐ ஷுட் ரியலி தேங்க் வம்சி, நானி காரு அண்ட் டைரக்டர் வெங்கி. ஸோ ஐ வில் நெவர் ஃபர்கெட் திஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டுக்கலாமா? கஷ்டமாக கேட்டுறாதீங்க சார். ஈஸி சார். நம்ம ஏன்னா அக்கா இருக்காங்க பக்கத்தில், அதை வச்சு தான் கொஸ்டின். சார், நிறைய அடி வாங்குற மாதிரியான சீக்வன்சஸ் தான் இருந்துச்சு, அதெல்லாம் ஹைலைட்டாகவே இருந்துச்சு. மேம் வேற ஜாலியாக அடிச்சேன்னு வேற இன்டர்வியூவில் சொன்னாங்க. ஏதாவது பர்டிகுலர் ஷார்ட்ல திருப்பி திருப்பி ரீடேக் போகிற மாதிரி நிறைய அடி வாங்குற மாதிரிலாம் சீன்ஸ் இருந்துச்சா ஏதாவது ஒரு ஷார்ட்ல? இல்லை, ரீடேக் போகலன்னா கூட அடிப்பாங்க. ஹலோ சொல்லும் போது அடிச்சு தான் பேசுவாங்க என்ன. அதனால அப்படின்லாம் ஒன்றும் போல. அதான் சின்ன வயசுலேருந்து அக்கா எங்களுக்கு சின்ன வயசுலேருந்து அடித்து தான் வளர்த்துருக்காங்க. அதனால எதனால அடிச்சு வளர்த்தாங்க? ரொம்ப நாட்டியாக இருந்தோம்னு அக்கா சொல்கிறாங்க. எங்களுக்கு ஞாபகம் இல்லை. ஏதோ காரை கொண்டு போய் இடிச்சிங்களாமே? ஆமாம், இடிச்சிருக்கேன். என்ன வயசு அப்போ உங்களுக்கு? 13, 14. அப்போ கண்டிப்பாக அடிக்கிறேன். இவ்வளோ ரூல்ஸ் இல்லைங்க.